வாங்கிக்கம்மா வாங்கி. போன வருஷம் நிலம் வாங்கி இங்கதான் பத்திரம் பதிவு பண்ணோம். உங்க கைராசி இந்த வருஷம் வீடு வாங்கியிருக்கோம். வெரி குட் வெரி குட். அப்படின்னா அடுத்த வருஷமும் இங்க வருவீங்கன்னு சொல்லுங்க. தொட்டதெல்லாம் தான் தொலங்குமே. வெரி குட் வெரி குட். நடுங்க நடுங்க வாங்க. ஏய் சார், பையன் பாசத்தோட அவங்கள தள்ளிட்டு போறான், என்னன்னு பாரு. சரி சார். வா நீ வா. என்னப்பா உன்னோட பெரிய தொல்லையா போச்சு? கொடுங்க சார். சார், பையன் ஏதோ கறந்துட்டான். எவ்வளவு தெரியல சார், டக்குன்னு பாக்கெட்ல போட்டுக்கலாம். வரேன். நீ போ. ராஜா, என் கண்ணா, கண்மணி இங்க வா. எவ்வளவு போடுங்கண்ணே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்ப தொலைச்சு விடுவோம் போடுவா. உண்மையை சொல். 10 ரூபாய் தான் சார் வாங்கினேன். 10 ரூபா தான் வாங்கினீங்களா? வாங்குற சம்பளத்துக்கே ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிற. 10 ரூபா தான் வாங்கினாரா? ஏய் சார், அந்த உண்டியல 10 ரூபா போட சொல்லி இவனுக்கு ஃபைன் 10 ரூபா போடுது. எனக்கு பிடிக்காத விஷயம். ஓடு கழுத்து ஓடு. எங்கேயும் போயிடாது, நான் வந்துடுறேன். ஏய், சப்வேல லவ்வரை மீட் பண்றதுக்கு கூட ஒரு சப்போர்ட்டா? வர வர நீ நம்மள வாட்ச்மேனாவே மாத்திட்டடா. போ போ. சாரிடா. ராதா, சாரி. உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். வர்றவங்க போறவங்க எல்லாம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சப்வேக்குள்ள வரும்போது அப்பாக்கு தெரிஞ்சவன் அவனாவது வரானான்னு பார்த்து தானே இறங்க வேண்டியிருக்கு. இப்படி பயந்து சாரீங்களே, உங்க கூட எப்படி வாழ்க்கை நடத்த போறேன்னு தெரியல. நான் ஊருக்கா பயப்படுறேன், அப்பாக்கு தானே பயப்படுறேன். அப்பானா அவ்வளவு பயமா? அப்பான்னு சத்தமா சொல்லாத. மேல ஓடுற பஸ் லாரி எல்லாம் என் தலை மேல ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங். நல்ல மூட்ல என்னென்னமோ பேசணும்னு ஆசையா வந்திருக்கேன். இப்ப போய் அப்பா பேர்லாம் ஞாபகப்படுத்திய. என்ன விஷயம்? ராதா, நம்ம கல்யாணம் பண்ணிக்காம லவ்வர்ஸாவே இருந்துட்டா எப்படி? எப்படி? ஐயோ, ஏதோ பேச்சுக்கு சொன்னா அதுக்குள்ள கோச்சுக்கிறிய. இப்பதான் புரியுது எதுக்கு வெளிச்சத்துக்கு வராம டார்க்லயே மீட் பண்றீங்கன்னு. இந்த பாரு, இப்படி எல்லாம் அபாண்டமா பேசினா இந்த சப்வேக்கே பொறுக்காது, இடிஞ்சு விழுந்துரும். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பார்க்கணும் நான் எப்படி எங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நான் சொல்லல. அப்ப நீ என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? நல்ல வேலை, குழந்தை குட்டி பெற்றதுக்கு அப்புறம் இப்படி ஒரு கேள்வி கேட்கலையே. நீ இப்படி எல்லாம் கலாட்டா பண்ணா நான் சொல்ல மாட்டேன். சரி சரி சொல்லுங்க. நேத்து மத்தியானம் கண்டிப்பா நீ என்ன பத்தி நினைச்சிருக்க. எப்படி சொல்றீங்க? நேத்து மத்தியானம் சாப்பிடும் போது பறை ஏறிட்டு. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியத்தை போய் லவ் பண்ணேன்னு இப்பதான் தெரியுது. உன்னை பார்த்ததுல இருந்தா நான் பைத்தியமாயிர. உன் ஃப்ரெண்டு வந்துட்டான், கொஞ்சம் லேட்டா வரக்கூடாதா? ஹலோ ஹலோ சொல்லமா? அப்ப நான் வரேன். ஹலோ. என்னடி என்ன யோசனை பண்ணிட்டே வர? ஒண்ணு பத்திதான். நீ ரகு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. தெரியட்டுமே, நாங்க ஒண்ணு திருட்டத்தனமா லவ் பண்ணலையே. நான் அதுக்கு சொல்லல. 10 பேருக்கு தெரிஞ்ச உங்க காதல் கல்யாணத்துல வந்து முடியலன்னா நல்லா இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஓஹோ, உனக்கும் அந்த டவுட் வந்துடுச்சா? மீரா, எனக்குள்ள திடமான நம்பிக்கை ஏற்படலனா நான் ரகுவோட இந்த அளவுக்கு பழகி இருக்க மாட்டேன். ஏய், மேரேஜ் சார் மேட் இன் ஹெவன் சொல்லுவாங்க. ஆனா உன் மேரேஜ் இந்த சப்வேல டிசைட் ஆயிருக்கு. பேசாம உன் கல்யாணத்தை இந்த சப்வேலயே வச்சுக்க. இப்ப சத்திரம் எல்லாம் கிடைக்கிறது இல்ல. கிண்டல் தானே வேணான்றது. ஆமா, சப்வேல மீட் பண்றிய, டச் வச்சு பண்றியா? உன் மாதிரி வரவ போறவெல்லாம் சைட் அடிக்கிறது இல்லடா நம்ம லவ். நம்மளோட டிவைன் லவ். ஏய், நீ போயிட்டாரு, நான் வரேன். இப்ப இங்க வந்த குழந்தைக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லை, அதான். டேய், அத்தைக்கு தடசல தடசல தடசல. ஏன் இப்படி உன் மனசை ரணமாக்குற? குழந்தையோட வந்து நின்னாதான் பணம் கொடுப்பேன்னு சிம்பத்தி கிரியேட் பண்றியா? என்ன தப்பா எடுத்துக்கிறதுக்கு ஏதோ என் கஷ்ட காலம் இப்படி ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணு சொல்றேன், எனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர். ஃபியூச்சர், பெரிய ஃபியூச்சர். இந்தா குழந்தை அழுது, சீக்கிரமா கூட்டிட்டு போ. வரேன். தாய், நான் உன்னை சின்ன குழந்தையிலிருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ யாருக்காகவோ உழைக்கிற. உன் நல்ல மனசுக்கு ஆண்டவன் உன்னை நல்லபடியாவே வாழ வைப்பான். ஐயோ, அடிய பாஞ்சாலி, இப்படி எல்லாம் தள்ளாத, என் உடம்பு தாங்காது. என்ன பிடிக்கலன்னு அவளை வச்சுக்கிட்டீங்க. அங்கே போங்க, இங்க என்ன வேலை? ஐயோ, அப்படி எல்லாம் தப்பா நினைக்காதீ. தொடாதீங்க. தொடக்கூட கூடாதா? இந்த ராத்திரி நேரத்துல நான் எங்கடி போவேன்? தள்ளுறேன் கொஞ்சம் பெட்ரூம்ல தள்ள.
அவ வீட்லயும் பெட்ரூம் இருக்கு, அங்கே போங்க. ஐயோ அவரும் ரொம்ப மெலிஞ்சிருக்கு. மெலிஞ்சது வேண்டாம், அலைஞ்சிங்க போ. அடியே ருக்மணி, இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு. கிடைச்சிருச்சு. அந்த பூதத்தை பிடிக்கலன்னு தானே என்ன மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் முதல்ல அவகிட்டயே போறீங்களே. கண்ணே பாஞ்சாலி, கண்ணே இங்க வேண்டாம். என் சக்கரத்தை அந்த பேய்கிட்டே போங்க. இங்க வரவே ஐயோ நல்லா தாத்திட்டா போல இருக்க. 1000 இருந்தாலும் ருக்மணி ருக்மணி தான். ருக்மணி போங்க, ருக்மணி போங்க. படி, மணி 10 சாப்பிட்டு போய் பாடு. என்ன இது செக்ஸ் புக்கா? வச்சுட்டு போ, நான் படிச்சுட்டு கொடுக்குறேன். சேஸ் புக் டாடி. சேஸ் புக்கா? நீயே படி. கருமம் கருமம். குட் நைட் அங்கிள். அப்பன் புள்ள பேசிக்கிற மாதிரியா பேசிக்கிறீங்க? தலைக்கு மேல வசந்துட்டா பிள்ளைகளை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கணியா? ஆமா, என்ன படுக்க தலானியோட இங்க வந்து ஒதுங்கி இருக்க? படுக்கிறதுக்கு இடம் இல்லாம தான். என்னையா அது? மலை மாதிரி 2 வீடு, காட்டெருமை மாதிரி 2 பொண்டாட்டி, உனக்கா படுக்க இடம் இல்ல? பெரியவ சின்ன வீட்டுக்கு போன்றா, சின்னவ பெரிய வீட்டுக்கே போன்றா. 2 மாடு உதைக்குது. இதெல்லாம் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு மச்சனச்சிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்போ புரிஞ்சிருக்கணும். டூ லேட். சத்தியமா சொல்றேன், 2 பொண்டாட்டிக்காரங்களுக்கு நரகமே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் இங்கேயே அனுபவிச்சுறாங்களே. அப்படின்னா 2க்கு பிறகு வேண்டவே வேண்டான்னு சொல்றேன். உள்ளையா இருந்தா 2க்கு பிறகு வேண்டாம், பொண்டாட்டியா இருந்தா வேண்டவே வேண்டாம். ஆனா அத பத்தி உனக்கு கவலை இல்ல. யாரு என்ன பார்த்தா சொல்ற? பைத்தியக்காரன். இப்ப என் சம்சாரம் உயிரோட இல்லையேன்னு ரா பகலா அழுகுறேன்டா. ஏன் சம்சாரங்க இன்னும் இருக்காளுகளேன்னு ராப்பகலா நான் அழுதுகிட்டு இருக்கேன். மனுஷனா பிறந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்டா, அழுவே கூடாது. எதுக்காக மனுஷனுக்கு மட்டும் சிரிக்கிற சக்தி ஆண்டவன் கொடுத்திருக்கான்? விக்கியா, லைஃப் இஸ் வெரி சிம்பிள். உதாரணமா, இப்போ நீ ட்ரெயின்ல ஏறினா நேரா சைதாப்பேட்டைக்கு போவேன். ட்ரெயின் ஓ மேல ஏறிச்சுன்னா நேரா கண்ணமாப்பேட்டைக்கு போவேன். பேட்டை ஒண்ணுதான். எப்படி ஜோக்? ஜோக் தெரியுமா உனக்கு? என்ன? போன வாரம் ஏதோ ஒரு உத்தியோகத்துக்காக ஒரு பொண்ணு எங்க ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வந்திருந்தா. சில பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. உதாரணமா, பேர் என்ன, நீ எங்க இருக்க, என்ன படிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி. நேம்னு கேட்ட இடத்துல சுசிலான்னு போட்டான். எஜுகேஷன் கேட்ட இடத்துல பிஏன்னு போட்டான். ஏஜ்னு கேட்ட இடத்துல 20ன்னு போட்டான். செக்ஸ்னு கேட்ட இடத்துல செக்ஸ்னா நீ ஆண் பாலா பெண் பாலான்னு கேக்குறாங்க. ஐயோ, உங்க அப்பனோட சேர்ந்தா கெட்டு போயிடுவேன். உள்ளவா போனியா? தசரதராமா, உன் கூட இருக்கும் போதுதான் என் கவலை எல்லாம் மறந்து போகுது. சொல்ற பரவாயில்ல, உள்ள வாங்க. அக்கா, என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் மூர்த்தி. வணக்கம். உட்காரு. அம்மா. என்னம்மா? அம்மா, யாரோ வந்திருக்காங்க. மிஸ்டர் மூர்த்தி, இவங்க தான் எங்க அம்மா. அம்மா, பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் வராருன்னு சொல்லல, இவர்தான் என் ஃப்ரெண்டுடைய கசின். என்ன உங்க ஃப்ரெண்டா நினைச்சீங்களே? பை த பை, அவ என் செகண்ட் சிஸ்டர் நந்தினி. வணக்கம் சார். இவன் என் பிரதர் ஜம்பு. ஹலோ. ஹலோ. அம்மா, இவர் பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர். கல்கட்டா, டெல்லி, பாம்பே, பெங்களூர் அங்கெல்லாம் எக்கச்சக்கமா பில்டிங் கட்டி இருக்காரு. என்ன, தாஜ்மஹால் இவர் தான் கட்டினாரா? நோ, போட்டு தாஜ்மஹால் தான் நான் கட்டினது. ஏய், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற, மானத்தை வாங்குறிய? அம்மா, சாரு நம்ம ஊர்ல 200 கிரவுண்ட்ல ஒரு குடியிருப்பு காலனி கட்ட போறாரு. அப்படியா? ஆமாமா, பெரிய ஸ்கீம். நம்ம மாதிரி வாடகை வீடே கதியன் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். பேமெண்ட் எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கலாமா? மாமா, நைஸா இவரை பிடிச்சி நம்மளே ஒரு சொந்த வீடு வாங்கிக்கலாமே. அதுக்கு என்ன, உங்க பேர்ல ஒரு பிளாட் போட்டுறேன். ஏன் தம்பி, கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாமா? ஓ, கட்டலாமே. அப்படின்னா பெரிய பொண்ணு கிட்ட சொல்லி ஆபீஸ்ல கொஞ்சம் லோன் போட சொல்றேன். ஏன்னா வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆகலப்பா. விஜய், அம்மா என்ன வித்தியாசமாவே நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. அம்மா, உங்களெல்லாம் நம்பிதான் இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன். இன்னில இருந்து உங்க குடும்பத்துல நானும் ஒருத்தன். அடிக்கடி சாப்பாட்டுக்கு வருவேன், கொஞ்சம் கவனிச்சுங்க. அதுக்கு என்னப்பா? அம்மா, சாப்பிடுங்க தம்பி. எதுக்குமா இதெல்லாம்? பரவாயில்ல. மறந்துட்டேனே, இவ என் வீட்டுக்காரோட மூத்ததாரத்து பொண்ணு. இதுவரைக்கும் என்ன அவ சின்னமானு நினைச்சு பார்த்ததே இல்ல. இவதான் உழைச்சு இந்த குடும்பத்தையே காப்பாத்துறாப்பா. பாத்துங்களா சார், இப்படித்தான் நேரம் காலம் தெரியாம எங்க அம்மா என்ன வாருவாங்க. நான் என்ன சார் செய்யறது? படிச்சேன், பட்டம் வாங்கினேன், வேலை கிடைக்கல, சட்டம் போட்டு வச்சிருக்கேன். பேரு பின்னாலதான் பெருசா பிஏன்னு போட்டுக்கணும். ஏன் வீணா பஸ் வர? டோன்ட் வரி, நவ் யூ வித் மீ.
நோ ப்ராப்ளம். ஏதோ உங்களாலேயாவது விஜய்க்கு நல்ல காலம் பிறந்தா சரி. கவலைப்படாதீங்கம்மா. விஜய்க்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க தம்பி. கம் லெட்ஸ் கோ. வரங்க. கொஞ்சம் சொல்லிடுங்கம்மா. வரங்க. போலாம். தங்கமான புள்ள.